குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். என் பலவீன நேரங்களில் உம் கிருபை எனக்கு தந்தீர். சுராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள், உங்களை விடுதலையாக்குறவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள், உங்களை வாழ வைக்கிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லா விதமான தீமையின் கட்டுக்கள் இருந்தும் விடுதலையாக்குகிற இயேசுவிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறை கதவை திறந்து அந்த சிறை வாழ்வில் இருந்து உங்களை ஆசீர்வாதமான வாழ்வுக்குள் அழைத்து செல்லுகிறவராக இருக்கின்றார். So tonight we are going to meditate on let us go to worship God. இறைவனை வழிபட புறப்படுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். Many people think their greatest needs are money, time, knowledge, entertainment, parties. நிறைய மக்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வின் மிக மிக முக்கியமான தேவை என்னவென்றால் பணம் அல்லது கல்வி அல்லது கொண்டாட்டம் அல்லது பொழுதுபோக்கு, அறிவு என்று பல மக்கள் இன்றைக்கு அதுதான் எங்களுடைய முக்கியமான தேவை அப்படின்ட்டு இன்றைக்கு நிறைய பேர் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். But do you know what your greatest need today? ஆனால் இன்றைக்கு உங்களுடைய முக்கியமான தேவை என்ன என்பதை உங்களுக்கு தெரியுமா? Your greatest need is to walk with Jesus. உங்களுடைய முக்கியமான தேவை என்னவென்றால் நீங்கள் இயேசுவோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Walk in divine light, not in the darkness. இருளுக்குள் அல்லாமல் தெய்வீக ஒளியிலே நாங்கள் நடக்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். And walk with the Creator, not with the creation. படைப்புகளோடு அல்ல, படைத்தவரோடு நாங்கள் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டியது இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. St. John's of the Cross, புனித சிலுவையின் யோவான் என்ன கூறினார் என்றால், he who seeks God alone will find that he lacks nothing. God alone is enough. புனித சிலுவையின் யோவான் என்ன கூறினார் பாருங்கள், கடவுளை மட்டும் தேடுகிறவருக்கு எந்த குறையும் இல்லை, கடவுள் மட்டுமே போதுமானவர். எல்லாரும் தயவு செய்து அதை வாய்களை திறந்து வாசியுங்கள். கடவுளை மட்டும் தேடுபவருக்கு எந்த குறையும் இல்லை, கடவுள் மட்டுமே போதுமானவர். மீண்டும் ஒரு தடவை என்றால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை மிக கவனத்தோடு வாசியுங்கள். திருப்பவும், கடவுளை மட்டும் தேடுபவருக்கு எந்த குறையும் இல்லை, கடவுள் மட்டுமே போதுமானவர். அப்ப என்ன சொல்லுகிறார் இங்கே சிலுவையின் யோவான்? எதையெல்லாம் தேடும்படி அவர் சொல்லுகிறார்? கடவுளை மட்டும், அது மிக முக்கியமான ஒன்று. கடவுளை மட்டும் தேடுகிறவர்களுக்கு
எல்லாம் பூரணமாக கிடைக்குமா? கடவுள் மட்டுமே போதுமானவர் அப்படி என்று கூறுகின்றார். சரியா? நிறைய மக்கள் என்ன கடவுளையே தேடவில்லை, அவர்கள் யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கோயிலே கூட நிறைய பேர் கடவுளை வழிபடுவதில்லை. ஆனால் இந்த சிலுவையின் யோவான் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளை மட்டும் யாரெல்லாம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காதா. அதான் திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறையப்படாது. ஆனால் கடவுளை மட்டும் தேடுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. நாம் கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை இன்றைக்கு பல விதங்களிலே பல விடயங்கள் சூறையாடி விடுகிறது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம், இதுதான் உண்மை. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுத்து கடவுளை முதலிடத்தில் வைத்து கடவுளை மட்டும் நீங்கள் தேடுவீர்களாக இருந்தால், you have lack nothing, உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. So how many of you are ready to believe this truth? உங்களுக்கு எத்தனை பேர் இந்த உண்மையை நம்புவதற்கு தயாராக இருக்கின்றோம்? Your greatest need is a close walk with Jesus. உங்களுடைய முதல் முக்கியமான தேவை என்னவாக இருக்கின்றால், இயேசுவோடு மிக அருகிலே நடப்பது. Last week we learned that God heard the cry of his people in Egypt. சென்ற வாரம் கடவுள் இஸ்ராயேல் மக்களுடைய அழுகையை எங்கே இருக்கும் பொழுது கேட்டாராம்? எகிப்து நாட்டில் இருக்கும் பொழுது கேட்டார் அப்படின்னு பார்த்தோம். So God sent Moses to deliver them. அந்த அழுகுரலை சத்தத்தை கேட்ட கடவுள் அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக மோயிசனை அனுப்பினார் அப்படின்னு பார்த்தோம். But God did not want to comfort his people in Egypt. ஆனால் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் என்றால், அவர்களை எகிப்துக்குள் வைத்து அவர்களை ஆறுதல் படுத்தவோ அவர்களுக்கு விடுதலை ஆக்கவோ அவர்களை ஆசீர்வதிக்கவோ கடவுள் விரும்பவில்லை. எகிப்து நாட்டுக்குள்ளேருந்து அழுத பொழுதுதான் கடவுள் கேட்டார். ஆனால் எகிப்து நாட்டுக்குள்ளே வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. அவர்களை அந்த நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தான் கடவுள் முதலிலே செயல்பட்டார். Why? Because Egypt represents sin and the power of Satan. ஏனென்றால் எகிப்து என்பது வேதாகமத்திலே பாவத்துக்கு அடையாளமாகவும் இருளின் தன்மைக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. ஆகவே கடவுள் அதற்குள்ளேயே அவர்களை வைத்து ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. அவர்களை முதலிலே வெளியே கொண்டு வர விரும்பினார். அதுபோல நானும் நீங்களும் இருளுக்குள் இருந்து கொண்டு, சாத்தானின் கட்டுக்குள் இருந்து கொண்டு, பாவத்துக்குள் இருந்து கொண்டு, கடவுளே எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்றெல்லாம் நீங்கள் மன்றாடினால் கடவுள் உங்கள் மன்றாட்டை கேட்பாரா? ஆம், கேட்பார். ஆனால் இஸ்ராயேல் மக்களுடைய அழுகுரலை கேட்டார் அல்லவா, பார்த்தார் அல்லவா? ஆனால் அவர்களை அதிலிருந்து விடுவித்தாரா? அதாவது அவர்களை அந்த எகிப்துக்களை ஆசீர்வதித்தாரா? இல்லை. முதலிலே நீங்கள் வெளியே வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அதுபோல நாங்களும் அந்த இருளுக்குள் இருந்து கொண்டு மன்றாடினால் கடவுளுக்கு அதை கேட்டாலும் கடவுளால் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் சாத்தானுடைய பிடிக்குள், கட்டுக்குள், இருளுக்குள் இருக்கிறோம், உலகத்துக்குள் இருக்கிறோம். கடவுள் இந்த உலகத்துக்கு ஒளியாக எங்களை மாற்றத்தான் அழைத்தாரே தவிர இந்த உலகத்தோடு ஒத்து போறதுக்கு அழைக்கவில்லை. ஆகவே எங்களை வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு ஒளியாக கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி உதவி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். God's plan was first to deliver them from Egypt, then bless them. கடவுளுடைய திட்டம் எதுவாக இருந்தது என்றால், முதல்ல எகிப்தில் இருந்து அவர்களை கொண்டு வந்து அதற்கு பின்பு அவர்களை ஆசீர்வதிப்பது திட்டமாக இருந்தது. In the same way, today God wants to deliver you from Satan's grip before blessing your life. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக சாத்தானுடைய பிடியில் இருந்து நாம் எல்லோரையும் முதலில் விடுதலையாக்க ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். That's why God the Father sent his son Jesus Christ to this world. அதற்காகத்தான் தந்தையாகிய கடவுள் ஆண்டவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சரியோ? மோயிசனை இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காக அனுப்பியது போல என்னையும் உங்களையும் மீட்பதற்காக இயேசுவை அனுப்பினார். So what must you do? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சென்ற வாரம் பார்த்தோம். என்ன சென்ற வாரம் பார்த்து நாங்களாகவே follow Jesus. அதனால் நாங்கள் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் என்றால், முதலாவது நாங்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு தயாராக வேண்டும், எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். கோயில் கோயிலாய் போங்கள் என்பதை பற்றி நான் சொல்லவில்லை, இயேசுவை பின்பற்றுங்கள் என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன். சரியா? கூட்டத்துக்கு வாருங்கள் என்பதை பற்றி நான் சொல்லவில்லை, இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள்.
அதுதான் நான் சொல்லுகிறேன். Surrender completely to Jesus. முற்று முழுவதுமாக இயேசுவிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கை, என் பொருட்களை, என் வருமானத்தை எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நான் அர்ப்பணித்து விடுகிறேன். எல்லாம் உமக்கே சொந்தம். Become his true disciple. அவருடைய சீடராக நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். And let me ask you, how many of you meditate on last week's word from your home? உங்கள் எத்தனை பேர் சென்ற வாரத்தின் தியானத்தை வீட்டிலிருந்து மீண்டும் தியானித்தீர்கள்? How many of you prayed about it? உங்கள் எத்தனை பேர் அதற்காக செபித்தீர்கள்? சிலர் அங்கேயே பார்க்குறீங்க, என்ன இவரை பார்த்துடக்கூடாது இந்த நேரத்தில் என்று. How many of you share that word with someone else? உங்கள் எத்தனை பேர் நீங்கள் கேட்ட அந்த உண்மையை, சத்தியத்தை இன்னொருவரோடு கதைத்தீர்கள்? If you did not do this, Satan has already defeated you. I'm sorry to say that's just the truth. நீங்கள் யாரெல்லாம் இதை மீண்டும் தியானிக்கவில்லையோ, இதற்காக வீட்டிலே போய் செபிக்கவில்லையோ, உங்களை சாத்தான் வென்று விட்டான். அதான் உண்மை. என்றால் அந்த வார்த்தை உங்களுக்கு இல்லை, அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம், அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்காது என்றால் அதெல்லாமே சாத்தான் எடுத்து விட்டான். ஆகவே நாம் சாத்தானிடத்திலே தோற்று போய்விட்டோம். You have lost the blessing of the God's word you heard. நீங்கள் கேட்ட இறை வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். So if you did not pray, ask God for forgiveness for failing to meditate and pray. யாரெல்லாம் இதை மீண்டும் நீங்கள் தியானிக்கவில்லையோ, இதற்காக செபிக்கவில்லையோ, ஆண்டவரிடத்திலே தயவு செய்து மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டு திருப்பி இன்றைய தியானத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். ஏனென்றால் நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அந்த வார்த்தை நமக்குள் பலன் கொடுக்காதபடி சாத்தான் பறிக்க எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறான். இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்கி இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவது போல, ஒரு சிலர் கூட நேரம் ஒதுக்குறீர்கள், ஒதுக்கி இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவது போல தயவு செய்து அதை குறிப்பெடுத்து அந்த குறிப்போடு நீங்கள் முழந்தால் படியிட்டு வீட்டிலே இதை கேட்டதுக்காக ஆண்டவரை இதன்படி என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று நீங்கள் தயவு செய்து செபிக்க ஆரம்பியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இதிலே பங்கு பெற்றினாலும் உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான ஆன்மீக வளர்ச்சியையோ அல்லது எந்த விதமான கடவுள் உங்களை பயன்படுத்துவதையோ உங்களால் காண முடியாது. So Moses said, so now listen carefully and prayerfully to today's message. ஆகவே இப்பொழுது நாங்கள் இன்றைய செய்தியை கவனமாக கேட்போம். ஒரு சிலர் நீங்கள் குறிப்பெடுப்பதற்கு உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்றால் தயவு செய்து பிறகு இதெல்லாம் ஆன்லைனில் இருக்குது, அதை நீங்கள் கேளுங்கள். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தனிமையாக இருந்து வீட்டாரோடெல்லாம் கதைப்பதெல்லாம் நிறுத்தி, ஃபோன் காலெல்லாம் நிறுத்தி, அறையிலே போயிருந்து அதை போட்டு திருப்பவும் கேட்டு வீட்டிலே அதை நீங்கள் குறிப்பெடுத்து திருப்பி செபியுங்கள். சரியோ? நீங்கள் குறிப்பெடுக்கும் பொழுதும் ஒன்றை நான் சொல்லி தந்துடுகிறேன். நான் என்ன இதில் போடுறேனோ அதை மட்டும் நீங்கள் குறிப்பெடுக்கக்கூடாது. சரி, இது அப்படியே இருக்கும். நீங்கள் குறிப்பெடுப்பது எதுவாக இருக்கும் என்றால் உங்களுக்கு என்ன விளங்குகிறதோ, உங்களுக்கு கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே முக்கியமான ஒன்று. சரி, இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஓஹோ இது உண்மை என்று தென்ன உடனே அதை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். சரி. So Moses said to King Pharaoh, பார்வோன் அரசனிடத்திலே மோயிசன் என்ன கூறினார் என்றால் கவனியுங்கள். எக்ஸடஸ் சாப்டர் 5 verse 3. விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. Then they said, the God of the Hebrews has met with us. Now let us take a 3 days journey into the wilderness to offer sacrifice to the Lord our God. விடுதலை பயணம் 5:3 பாருங்கள். மோயிசன், ஆரோன் இப்பொழுது பார்வோனிடத்திலே வந்திருக்கிறார்கள். சரியோ? இஸ்ராயல் மக்களை அதில் அவர்களிடத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போறதுக்காக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது முதலிலே மோயிசன் அவர்களிடத்தில் என்ன கேட்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
அதற்கு அவர்கள், எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார், பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும். சரியா? So notice, to offer sacrifice to the Lord our God. அவர்கள் என்ன கேட்கிறார்கள் பாருங்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும். சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம், அவர்களுடைய அழுகுரலை கடவுள் பார்த்தார், அவர்களுடைய வேதனை குரலை கடவுள் கேட்டார், அவருடைய நிலைமையை கடவுள் அறிந்தார் என்றுதான் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் கடவுள் பார்த்தாராம். ஆனால் இப்பொழுது கடவுள் அவருடைய கண்ணீரை துடைக்கிறாரா? இல்லையே. அவருடைய வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரா? இல்லையே. இப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது அவர்களை பலி செலுத்துவதற்காக அனுப்பி விடும்படி, உத்தரவு கேட்கும்படி கடவுள் இப்பொழுது செயல்படுகிறார். இதற்குள்ளே ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சரியோ? எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும். Moses did not ask Pharaoh to let the people go to the promised land. மோயிசன் இப்பொழுது அவர்களை எதற்காக கூப்பிட வந்திருக்கின்றார்? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து போகத்தானே கூட்டி வந்திருக்கிறார் அங்கே. சரியோ? அப்ப மோயிசன் அவர்களிடத்திலே எந்த மக்களை, இஸ்ராயேல் மக்களை கடவுள் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்த வைத்திருக்கின்ற பாலும் தேனும் ஓடுகிற நாட்டுக்கு அவர்களை போகவிடு அப்படி என்று கேட்டாரா? இல்லையே. கடவுள் அவர்களிடத்தில் என்ன கேட்க சொன்னார் என்று சொன்னால், அவர்களை முதலாவது பலி செலுத்துவதற்காக அனுப்பிவிடு என்று கேட்கும்படி சொன்னார். சரியா? Instead Moses asked Pharaoh to let the people offer sacrifice to the Lord our God. அவர்களை வாக்குத்தத்த நாட்டுக்கு போகவிடு அப்படி என்று கேட்பதற்கு பதிலாக கடவுள் மோயிசனை என்ன கேட்க சொல்லுகிறார் என்றால், அவர்களுடைய கடவுளுக்கு பலி செலுத்துவதற்காக அவர்களை வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடு, 3 நாள் பயணத்துக்கு அவர்களை அனுப்பிவிடு அப்படி என்று கேட்கும்படி சொல்லுகிறார். Why did sacrifice to God come first? இறைவனுக்கு பலியிடுவது இப்பொழுது ஏன் முதலிடத்தில் வருகிறது? அதுமே முக்கியமான ஒன்று. பாலும் தேனும் ஓடுகிற நாடு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது முதலிலே அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் அங்கு அவர்களுக்கு காட்டப்படுகிறது. என்னவென்றால், முதலிலே நீங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும். Because worship is the starting point in our relationship with God. என்றால் இறைவனை ஆராதிப்பது என்பதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் படியாகும். அன்பானவர்களே, நமக்கு இறைவனை வழிபட தெரியாதென்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள் நாம் வர மாட்டோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு காண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆசீர்வாதம் நமக்கு அருகிலே தான் இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டு வாசலுக்கு முன்னே தான் இருக்கும். ஆனால் நாம் அதை காண மாட்டோம். ஏன்? நாம் இன்னும் கடவுளை வழிபட ஆரம்பிக்கவில்லை, இறைவனை ஆராதிக்க ஆரம்பிக்கவில்லை நாம். அதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Before blessing, before land or prosperity, God wants our heart. நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற எங்களுடைய செல்வம், நாங்கள் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற எங்களுடைய வீடு, நாங்கள் கடவுளிடத்திலே மன்றாடி கொள்ளுகிற எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், இவைகள் எல்லாவற்றையும் இறைவன் எங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக இறைவன் எங்களுடைய இதயத்தை கேட்கின்றார். என்றால் இறைவனுக்கு நம்முடைய இதயத்தை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இறைவனால் கொடுக்கப்படுகிறதை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் இதயத்தை இறைவனுக்கு கொடுக்காமல் போனோம் என்றால் நாம் தேடுகிற பணம் நமக்கு சாத்தானால் கூட கிடைத்துவிடும். ஆனால் அது அழிவிலே கொண்டு போய்விடும். அது கடவுளை மாற்றிப்படுத்தாது. நாம் தேடுகிற வீடு நமக்கு கிடைத்து விடலாம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளே கடவுள் இருக்க மாட்டார். நாம் தேடுகிற செல்வம் நமக்கு கிடைத்து விடலாம், ஆனால் அந்த செல்வத்தினால் நமக்கு வேதனைக்கு மேல் வேதனை வந்து கொண்டிருக்குமே தவிர அமைதி வராது. இந்த செல்வத்தை, இந்த உலக விடயங்களை சாத்தானாலும் கொடுக்க முடியும் என்றால், திருமறையில் இயேசுவே சொன்னார், சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று. சாத்தான் இயேசுவுக்கே இந்த உலகத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி சொன்னார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் கடவுளிடத்திலிருந்து வருகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஏனென்றால் கடவுளிடத்திலிருந்து என்ன வருகிறதோ அதிலே ஒருபோதும் தீமை இருக்காது, அதிலே ஒருபோதும் வேதனை இருக்காது என்று திருமறை சொல்லுகிறது. So God wants our relationship with him first. அதனாலே கடவுள் முதலாவது அவரோடு நமக்கு உறவு வர வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். God's goal was not just a free Israel from Egypt, but to bring them back into relationship with him. கடவுளுடைய திட்டம் என்னென்றால், ஐயோ இவர்கள் வேதனைப்படுகிறார்களே, இவர்கள் கவலைப்படுகிறார்களே, இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, இவர்கள் செங்கல் சுமக்கிறார்களே, ஆகவே இவர்களை எப்படியாவது அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரட்டும், அப்படி என்று கடவுள் விரும்பவில்லை. மாறாக முதலிலே அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், அவர்கள் முதல் என்னை அறிய வேண்டும், முதல் அவர்கள் என்னிடத்திலே வர வேண்டும். When you worship God, you break the chain of sin and darkness. நான் நீங்களும் எப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது என்ன உண்டாகிறது தெரியுமா? சாத்தானின் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது, இருளின் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், பிசாசின் கட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் சரியோ, அதை எதனாலும் நீங்கள் உடைக்க முடியாது. அது கடவுளை ஆராதிப்பதால் மட்டும்தான் அது உடைந்து விடும். உங்கள் வீட்டுக்குள்ளே செய்வினை, சூனியம், பிரச்சனை, ஏவுதல் அல்லது எந்த விதமான குழப்பம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா, தீமையின் வல்லமை இருக்கிறதா, அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போனாலும் அதிலே விடுதலை கிடைக்காது. நீங்கள் வீட்டிலே ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்க வேண்டும். இயேசுவே இரட்சகரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன். அந்த ஆராதனையால் மட்டும்தான் இருளின் கட்டுக்கள் அறுந்து விழும், இருளின் வல்லமை பயந்து ஓடும். இல்லை என்றால் நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே இருளும் கட்டுக்களும் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும். Worship is not for God's benefits but for ours, for me and you. இறைவனை ஆராதிப்பது என்பது அன்பானவர்களே கடவுளுக்கு அது நாம் ஏதோ செய்கிற ஒன்றல்ல. நாம் இறைவனை ஆராதிப்பது என்பது எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமே தவிர, நாம் இறைவனை ஆராதிப்பதனால் கடவுளுக்கு ஏதோ கிடைக்குதுன்னு யாரும் பண்ணிடக்கூடாது. Worship align our hearts with God. நாம் இறைவனை ஆராதிக்கிறவர்களாக மாறும் பொழுது எங்களுடைய உள்ளம் இறைவனோடு நேராக வர ஆரம்பித்து விடுகிறது, இறைவனுக்குள் வர ஆரம்பித்து விடுகிறது. அப்பொழுது இயேசு சொல்லுவார், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நம்முடைய உள்ளம் மட்டும் இறைவனோடு வராமல் நாம் என்னென்ன கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்முடைய உள்ளம் இறைவனோடு நெருங்கி வர 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 விரும்பியதை கேளுங்கள், தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு அதை கொடுப்பார் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Sacrifice in the Old Testament symbolize surrender, obedience and relationship with God. பலி செலுத்துவது என்பது பழைய ஏற்பாட்டில் எதை காட்டுகிறது என்றால், முதலாவது ஆண்டவருக்கு நாங்கள் முழுவதுமாக எங்களை அர்ப்பணிப்பது, the surrender. ஆண்டவரிடத்திலே முழுவதும் நாங்கள் சரணடைவது. சரி, அதான் பலி செலுத்துவதனுடைய அர்த்தம். நாங்கள் திருப்பலியை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், திருப்பலியினுடைய முக்கியமான முதல் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவரை அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்கிறதல்ல, நாங்கள் ஆண்டவரிடத்திலே சரணடைவது. நம்பர் 2, obedience. இறைவனுக்கு பலி செலுத்துவது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால், நாங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிவது. And relationship with God, relationship with Jesus Christ. இறைவனுக்கு பலி செலுத்துவது என்றால் ஆண்டவராக இயேசுவோடு நாம் உறவில் உருவாக்குவது. Worshipping God and walking with Jesus is the beginning of every spiritual blessings. கடவுளை ஆராதிப்பதும் இயேசுவோடு நாம் உறவை ஏற்படுத்திக் கொள்வதும் தான் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தின் முதல் படியாகும். That is why God wanted the people of Israel to worship him first. அதனால தான் தந்தையாக இறைவன் இஸ்ராயேல் மக்களை முதலில் விடுதலை ஆக்கும் பொழுது அவர்களை முதல் பலி செலுத்துவதற்காக விட்டுவிடு. Satan does not want you to worship Jesus. நானும் நீங்களும் இயேசுவை ஆராதிப்பதற்கு சாத்தான் ஒருபோதும் அனுமதி தரமாட்டான், அதை விரும்புவதில்லை. Because he knew that when you worship Jesus, he has no power over you and your family. என்றால் நான் நீங்களும் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்ய ஆரம்பித்து விடுகிறோமோ அப்பொழுது அதிலிருந்து சாத்தானுக்கு எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. என்றால் இயேசு நம்மோடு வந்து விட்டாரே, இயேசு நமக்குள் வந்து விட்டாரே.
அதனால தான் நீங்கள் பார்த்திருந்தால் இன்றைக்கு இறை வழிபாடு என்ற பெயரிலே கூட்டம் கூட்டமாக மக்கள் கூடி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இயேசுவை ஆராதிக்கிறார்களா என்று கேட்டு பாருங்கள், போய் பாருங்கள். இன்றைக்கு எல்லா மீடியாக்களில் நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுது அங்கு திருவிழா, இங்கு திருவிழா, அங்கு கொடியேற்றம், இங்கு கொடியேற்றம். That's why you must worship Jesus every day. அதனால தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக மாற வேண்டும். Give the sacrifice of worship to Jesus Christ daily. சரி, பழைய ஏற்பாட்டிலே sacrifice என்றால் மிருகத்தை பலியிட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் யாரும் மிருகம் பலியிட நாம் அழைக்கப்படல. இயேசு நமக்காக பலியாகி விட்டார். நானும் நீங்களும் இயேசுவுக்கு கடவுளுக்கு கொடுக்கிற பலி என்னது? புகழ்ச்சி பலி, நன்றி பலி, அல்லது எங்களுடைய தேவைகளை அவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். When you worship Jesus, you bring heavenly power into your heart and into your home. நான் நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பரலோக வல்லமையை நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் நம்முடைய வீட்டுக்குள்ளும் நாம் கொண்டு வருகிறோம். Worship break the power of darkness working against your family. இறைவனை நீங்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், உங்களுக்கு எதிராக அல்லது உங்கள் குடும்பத்துக்கு எதிராக எந்த இருளின் வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகளை அந்த வல்லமை, அந்த உங்களுடைய புகழ்ச்சி வல்லமை உடைத்து எறிந்துவிடும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் புகழ்ச்சி செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டிலே நீங்கள் எத்தனை பேர் எவ்வளவு நேரம் புகழ்ச்சி செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது. Learn to worship God by hour and by hour. மணிக்கணக்காக ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். What about today's Christianity? இன்றைய கிறிஸ்தவம் எவ்வாறு இருக்கிறது? Is faith still the foundation of families today? இன்றைய குடும்பங்களிலே விசுவாசம் என்பது அத்திவாரமாக இருக்கிறதா? How many homes are created on prayer? How many homes are centered on prayer and God's word? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து செபிக்கிறார்கள், இறை வார்த்தையை வாசிக்கிறார்கள்? Do people see God first or material thing first? குடும்பத்திலே மக்கள் இறைவனை முதலில் தேடுகிறார்களா அல்லது உலக பொருட்களை முதலில் தேடுகிறார்களா? How many Christians truly walk in obedience to God? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? Is spiritual life in families growing or slowly dying? ஆன்மீகம் என்பது இன்றைய குடும்பங்களிலே வளர்ந்து கொண்டு வருகிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டு வருகிறதா? The answer is slowly dying. பதில் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டு வருகிறது. My friend, this is too danger. Spirituality எங்கள் குடும்பத்திலே ஆன்மீகம் மரித்து கொண்டு போகிற நிலை இருக்கிறது அல்லவா? அது மகா பெரிய ஆபத்து, மகா பெரிய ஆபத்து. அதை நான் சொல்லுகிறேன் இப்பொழுது. What are the results people face today when spirituality dies? இன்று ஆன்மீகம் மரிக்கும் பொழுது மக்கள் எதிர்கொள்ளுகிற விளைவுகள் என்ன? தெரியும், அதுமே முக்கியமான ஒன்று. Many families do not know this truth. ஏன்னா நிறைய குடும்பங்களுக்கு இந்த உண்மை தெரியாமல் போய்விட்டது. அதனால தான் முதல்ல கடவுள் இஸ்ராயேல் மக்களை இறைவனை வழிபடுவதற்காக வழிநடத்துகின்றார். People search for reason behind their problems. They look for someone to blame. நிறைய குடும்பங்கள் தங்கள் வீட்டிலே வந்திருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று அங்கங்கே தேடுகிறார்கள். சில நேரத்தில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் காரணமாக இருக்குமோ, அவர்கள் காரணமாக இருக்குமோ, அல்லது இந்த சூழ்நிலை காரணமாக இருக்குமோ என்று அவர்கள் மேலே குற்றங்களை நாம் சுமத்த பார்க்கின்றோம். Many parents blame their children. நிறைய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை குறை சொல்லுகிறார்கள். Others spend a lot of money on solutions to search for the solution. இன்னும் சில பேர் தங்களுடைய பிரச்சனை தீர்வதற்காக நிறைய பணத்தை செலவிடுகிறார்கள். But the real reason is different. ஆனால் உண்மையான காரணம் வித்தியாசமானது. Spiritual life in family is dying. That's the real reason. உண்மையான காரணம் என்னவென்றால் நிறைய குடும்பங்களிலே ஆன்மீகம் என்பது இன்றைக்கு
மரித்து கொண்டு வருகிறது. சுப வாழ்வு என்பது இன்றைக்கு மரித்து கொண்டு வருகிறது. Families without God are under Satan's control, my friend. எந்த குடும்பம் எல்லாம் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த குடும்பம் எல்லாம் சாத்தானுடைய கட்டுக்குள் இருக்கிறது. அதான் உண்மை. இந்த உலகத்திலே 2 விடயங்கள் தான் இருக்கிறது. ஒன்று கடவுள், மற்றது சாத்தான். ஒரு குடும்பம் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ அந்த குடும்பம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஒரு ஆண் பெண் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து இருக்கிறார்கள். அதான் உண்மை. This is the truth. People feel empty even with wealth. Why? சில பேரிடத்துல நிறைய பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஆனாலும் அவர்கள் வெறுமையை உணர்கிறார்கள். ஏன்? Families break apart with divorce and hatred. Why? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய போராட்டம், எரிச்சல், சண்டை, நிறைய பிரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? People turn to drugs, alcohol, pornography to fill the void. Why? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய மக்கள், நிறைய பெரியவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குடி போதைக்கு அடிமையாகிறார்கள். சரியோ, மதுபானத்துக்கு அடிமையாகிறார்கள். கூடாத காட்சிகள், கூடாத படங்கள் பார்ப்பதிலே அடிமையாகி விடுகிறார்கள். ஏன்? Because people lost God. ஏனென்றால் மக்கள் கடவுளை இழந்து போயிருக்கிறார்கள். When people turn away from God, stress, fear and mental problems increase. எப்பொழுது மக்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி போகிறார்களோ, தெய்வீகத்தை விட்டு விலகி போகிறார்களோ, அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நிறைய மன அழுத்தம் வருகிறது. தேவையில்லாத பயங்கள் வந்து விடுகிறது. பலவிதமான குழப்பங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. Anger, greed, அதாவது தேவையில்லாமலேயே சில விடயங்களுக்காக கோபப்படுவது, வைராக்கியப்படுவது. People run to fake gods, superstition. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் பொய் தெய்வங்களுக்கு பின்னாலே ஓட ஆரம்பித்து விட்டார்கள். சாத்திரங்கள், நம்பர்கள், இது போன்ற பல விடயங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலேயே நிறைய பேர் இன்றைக்கு மூழ்கி போயிருக்கிறார்கள். This is the condition of our generation today. இன்றைக்கு எங்களுடைய தலைமுறையினுடைய நிலை இன்றைக்கு இவ்வாறு இருக்கிறது. Why are so many people depressed? எதற்காக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் மிக மன அழுத்தத்தில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Why are so many living without peace? இன்றைக்கு நிறைய பேர் ஏன் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? Why are so many hating their own life? எதற்காக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வெறுக்கிறார்கள்? இந்த வெறுப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அளவுக்கு மீறி தங்களுடைய உடல்லே மேக்கப் போடுவதாக இருக்கலாம், அல்லது டாட்டூ குத்துவதாக இருக்கலாம், அல்லது தங்கள் அளவுக்கு மீறி. இப்போ சாதாரணமாக ஒருவர் அழகுபடுத்துவது எந்த பிழையும் இல்லை, சாதாரணமாக ஒருவர் நல்ல ஆடை அணிவது எந்த பிழையுமே இல்லை. அளவுக்கு மீறி சரியோ அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உளவியல் என்ன சொல்லுகிறது? மருத்துவம் என்ன சொல்லுகிறது? அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்ன பிரச்சனை? சமாதானம் இல்லாத பிரச்சனை. அவர்களுக்குள்ளே அவர்கள் வெறுக்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்துக்கு மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய அழகு போதுமா? என்னுடைய உடல்நிலை போதுமா? இல்லையே. அப்ப எப்படியாவது என்னை நான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி காட்ட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கிறார்கள் தெரியுமா? இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? What are we lacking today? நாம் எதிலே இன்றைக்கு குறைந்து போயிருக்கின்றோம்? ஓகே, நாம் இன்றைக்கு எதிலே குறைந்து போயிருக்கிறோம்? Is it money? யாரிடத்தில் அது பணம் இல்லையே என்று பிச்சை எடுக்கிற நிலையில யாராவது இருக்கிறோமா? இல்லையே. இஸ் இட் ஃபுட்? சாப்பிடுவதற்கு உணவே இல்லை அப்படி என்று யாராவது இருக்கிறோமா? இல்லையே. இஸ் இட் நாலேஜ் ஒரு ஹவுஸ்? அறிவு அல்லது வீடு? ஐயோ இது இல்லையே, அதனால தான் எனக்கு ஒரே மன வருத்தமா இருக்கு, இதனால தான் ஒரே கவலையா இருக்கு, இதனால தான் எனக்கு மன அழுத்தமா இருக்குது.
See, நிறைய பணம் இருக்கு, நிறைய அறிவு இன்றைக்கு நிறைய இருக்குது, நம்ம எல்லாருக்கும் நிறைய அறிவு வளர்ந்துருக்குது, வீடு வாசல் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது. People have everything but still suffer. எல்லாரிடத்திலேயும் எல்லாம் நிறைந்து போயிருக்கு அன்பானவர்களே, ஆனால் வேதனைப்படுகிறோம். Why? Because they have lost God. ஏனென்றால் அவர்கள் கடவுளை இழந்து போயிருக்கிறார்கள். கடவுளோடு இருக்கிறவர்கள் நிறைவாகத்தான் இருக்கிறார்கள், கடவுளோடு இருக்கிறவர்கள் வெற்றியாகத்தான் இருக்கிறார்கள். என்னால் இறைவார்த்தை அது சொல்லுகிறது, கடவுள் அவரை தேடுகிறவர்களை, நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் எதிலும் அவர்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. In the past, where did people go as soon as they woke up? கடந்த காலத்தில் மக்கள் விழித்தெழுந்தவுடன் எங்கே சென்றார்கள் அல்லது எங்கே செல்வார்கள்? இது ஒரு முக்கியமான ஒன்று. இதிலிருந்து நமக்கு இப்பொழுது தெரிய போகிறது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று. யாரும் இதை குறையாக எண்ணிடக்கூடாது. இன்றைக்கு நிறைய வீடுகளிலே நாய், பூனை, பறவைகள் இவைகள்லாம் நிறைய வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன? மன அழுத்தம் அல்லது ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை. பிள்ளைகள் நினைக்கிறார்கள் லைக் இண்டிபெண்டன்ட், தாங்கள் தனிமையாக ஒரு விடயத்தை பழக வேண்டும் என்பதுக்கு அது ஒரு காரணம் சொல்லுவார்கள். சில நேரங்களிலே வைத்தியரிடத்திலே போன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், வீட்டிலே ஏதாவது ஒரு மிருகத்தை வேண்டி வையுங்கள், ஒரு பறவையை கொண்டு வந்து வையுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அதிலே அமைதி உண்டாகும் என்று. ஸோ அது நிறைய பேருக்கு உதவி செய்கிறது. சரியோ, நிறைய பேருக்கு அது உதவி செய்கிறது. நிறைய பிள்ளைகள் அதனோடு நேரத்தை செலவழிக்கிறார்கள். அதுபோல் நிறைய பெரியோர், பெற்றோர் கூட அதில் தான் நேரம் செலவழிக்கிறார்கள். அதை பற்றியே நிறைய கதைக்க ஆரம்பித்து விட்டோம். சரியோ, ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. கடவுள் குடும்பங்களில் இல்லாமல் போயிருக்கிறார். அதனாலே நம்முடைய வீட்டுக்குள்ளே பலவிதமான விடயங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. சரியோ, சாத்தான் கடவுளை மறைத்துவிட்டு உலக பிரகாரமான தீமைகளை அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக அவன் பல விதங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இதை உலகத்தின் மக்களால் ஒருபோதும் அடையாளம் காண முடியாது. இயேசு சொன்னார், உவமையை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரிய தரப்படுகிறது, உங்களுக்கு அது விளங்கப்படுகிறது, உலகத்துக்கு அல்ல. அதுபோல தூய ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு காரியத்தை, முக்கியமான விடயத்தை சொல்லுகிறார். மகனே, மகளே, இன்றைக்கு பல வீடுகளிலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்றால் கடவுள் இந்த குடும்பங்களில் இல்லாமல் போய்விட்டார். வீடுகளுக்குள்ளே கடவுள் இல்லாமல் போய் எத்தனையோ விதமான சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. பழைய கெட் டுகெதர் பார்ட்டி, அந்த இது இந்த இது, அந்த களியாட்டம், இந்த கொண்டாட்டம், ஒரே சினிமா, வீட்டுக்களை பெரிய பெரிய அளவுக்கு இன்றைக்கு நாம் எல்லாம் டிவி ஸ்கிரீனை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் பெரியவராகிய கடவுள் அப்படியே நாம் ஒரு பக்கமாக அவரை தூக்கி ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டோம். பாருங்கள், இது கிடைக்கிற பலன் என்ன நமக்கு? இதுதான் வருத்தம், வேதனை, துன்பம், பயம், கஷ்டம், சண்டை, பிரச்சனை, பிரிவினை என்றால் இவைகள் எல்லாம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவரால் இது ஒருபோதும் கொடுக்கப்படுகிறது அல்ல. அதான் நான் எப்பொழுதும் சொல்றது, நாம் எல்லாரும் இலங்கையில இருந்து குண்டு விழுதேன்னு சொல்லிதான் நாம் எல்லாம் ஓடி வந்தோம். வாழ்வதற்காக தான் இந்த நாடுகளுக்கு நாம் வந்தோம். இந்த ஜெப வழிபாடு ஆரம்பமானதே அதுக்காகத்தான். தாயகத்தை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது, எங்களுடைய மக்கள் வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது அப்படின்றால் அவர்கள் கடவுளுடைய மந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த உலகத்து நாட்டுக்கு நாம் வந்து அவரை கடவுளை எங்கேயோ விட்டுவிட்டு நாம் சாத்தானுடைய மக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய விளைவு, நாம் எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு பெரிய வீடு வாசல்கள் வைத்திருந்தாலும், அழகான பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் நம்மோடு இருந்தாலும், எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு தங்கம். உங்களுக்கு தெரியுமா, நாங்களாம் சும்மா தங்கம் என்று பெயர் சொல்றோம், ஆனால் தங்கத்தை விட பெருமதி அவர்கள். அவ்வளவு அவருடைய உள்ளம், அவ்வளவு நல்ல உள்ளம் அவர்களுக்கு இருக்குது. அப்படியே ஒரு தூய்மையான உள்ளம் அவர்களிடத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு பொய் சொல்லுகிறார்களா இன்றைக்கு எங்களுக்கு? அவர்கள் ஒரு வார்த்தையாவது எங்களை ஹேர்ட் பண்ணபடி பேசுகிறார்களா அவர்கள்? இல்லையே. இப்படி கடவுள் எங்களுக்கு அழகான செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது நாம்
கடவுளை தொலைத்து விட்டு நம்முடைய குடும்பத்தை வீதியிலே கொண்டு வந்து நிற்கின்றோம். ஆகவேதான் கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு சொன்னார், முதலில் நீங்கள் என்னை வழிபட ஆரம்பிக்க வேண்டும், அதுக்கு பின்பு உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைத்து கொண்டே வரும். உங்களுக்கு என்னை வழிபட தெரியவில்லையா, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, in the past where did people go as soon as they woke up? மக்கள் எழுந்தவுடனே அவர்கள் எங்கே போனார்கள்? In our experience, they went to church. See, அது உலகத்தில் எந்த நாட்டிலையும் போய் பாருங்கள், ஏன் கனடாவிலே கூட, அதனால எல்லா இடமும் தேவாலயங்களை நாம் பார்க்கின்றோம். மொன்ட்ரியல்லே, கீபெக் சிட்டிலாம் நீங்கள் போய் பாருங்கள், சரித்திரத்தை படித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் என்றால் கீபெக்ல வந்து போலீஸ் போட்டு ரோட் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு மக்கள் கோயிலுக்கு போறதுனாலே. ஞாயிற்றுக்கிழமையிலே அங்கு பல வீதிகள் வந்து பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று கோயிலுக்கு யாருமே போகவே இன்றைக்கு தயாராக இல்லை அங்கு. ஆகவே காலை எழுந்தவுடனே நாம் எல்லோரும் கோயிலுக்கு போய் தான் பழகினோம், கடவுளை தேடினோம். They went to the Lord. We went to the Lord. நானும் நீங்களும் இறைவனிடத்திலே காலை எழுந்தவுடனே சென்றோம். It is very important to set your mind right as soon as you wake up. You know that? நாங்கள் எழுந்த உடனேயே எங்களுடைய மனநிலையை சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம். என்றால் மனநிலையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய மனநிலை எழுந்த உடனேயே குழம்பி விட்டதோ, அந்த நாள் முழுவதும் நமக்கு குழப்பம்தான், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு குழப்பம்தான். If your mind is in the right state, your whole day will go well. உங்களுடைய மனநிலை சரியான நிலையில் இருக்கும் என்றால் உங்களுடைய முழு நாளும் சரியாக போகும். But today, where do people go when they wake up? ஆனால் இன்று மக்கள் எழுந்த உடனே முதலிலே எங்கு போகிறார்கள்? Anyone have answer? Oh, see, you are right. எழுந்த உடனேயே முதலாவது நாம் எங்க போறோம்? இங்கேலாம் போயிடுறோம். எழுந்த உடனே எல்லாரும் முதல் தூக்குறது இதுதான், முதல் பார்க்கிறது இதுதான். இதுதான் இப்பொழுது நம்முடைய கடவுளாக வந்துவிட்டது. And then they go to the television. அதுக்கு பின் வந்த உடனே நாம் டிவி ஆன் பண்ணி விடுகிறோம். As soon as they wake up, they feed poison to their mind. நாம் எழுந்த உடனே நஞ்சை நம்முடைய எண்ணத்துக்குள், நம்முடைய மனநிலைக்குள் நாம் கொண்டு வந்து விடுகின்றோம். Whose work do you think this is? இது யாருடைய வேலை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? This is the trick of Satan. இதுதான் சாத்தானுடைய மகா பெரிய தந்திரம். Satan blinds people's eyes and keep them in darkness through the technology. சாத்தான் தொழில்நுட்பத்தின் வழியாக பல மக்களுடைய கண்களை குருடாக்கி இருளுக்குள் வைத்திருக்கிறான். இதில் நிறைய நல்ல விடயம் இருக்குது. சரியோ, இது நான் எல்லாமே 100% பிழை என்று நான் சொல்லவில்லை. நிறைய நல்ல விஷயத்துக்காக இதை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் this is not God. This is not the first place in our life, in our family. நம்முடைய குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் இது ஒருபோதும் முதலிடத்துக்கு வந்துவிடக்கூடாது. As a result, people are living in the darkness of death. அதனுடைய பதில், அதனுடைய அவர்களுக்கு கிடைத்த பலன் என்னவென்றால், நிறைய மக்கள் இருள் என்னும் அந்த மரணம் என்கிற இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். Therefore, you need to come out of Egypt to offer sacrifice to God first. அதனாலே நானும் நீங்களும் முதலிலே எகிப்து என்கிற இருளில் இருந்து இறைவனுக்கு பலியிடுவதற்காக முதலிலே வர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், அதனாலே நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பமும் எகிப்து என்கிற இருளில் இருந்து முதல்ல இறைவனுக்கு பலியிடுவதற்காக நாங்கள் முதல்ல வர ஆரம்பிக்க வேண்டும். அதை நம்முடைய குடும்பத்திலே நாம் முதல் ஆரம்பிக்க வேண்டும். அது வந்து விட்டதென்றால் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வர வேண்டிய எல்லா நன்மைத்தனங்களையும் வருவதை நம்மால் காண முடியும். Therefore, you need to come out from Egypt and build a relationship with Jesus Christ. This is what God the Father desired. அதுக்கு பின்பு நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு எங்களுடைய உறவை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதுதான் கடவுளுடைய திட்டம். This is the last word and we going to pray. Acts chapter 4
10 to 12. Then know this, you and all the people of Israel, it is by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, but whom God raised from the dead. Salvation is found in no one else, for there is no other name under heaven given to mankind by which we must be saved. திருத்தூதர்கள் பணிகள், அப்போஸ்தலர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 11 12. நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், கொடுக்கப்படவில்லை. அன்பானவர்களே, இறைவன் தந்தையாக இறைவன் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நாம் மீட்பு பெற்று வாழ்வதற்காக வேறு யாரையும் நமக்கு கொடுக்கவில்லையாம். இந்த உலகத்திலே வேறு எந்த பெயரையும் நமக்கு கொடுக்கவில்லையாம். இதுதான் அன்றைக்கு திருத்தூதர்கள் போதித்தார்கள் மக்களுக்கு. இதுதான் உண்மை. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்கு சொன்னார். அதே ஆவியானவர் இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் சொல்லுகிறார், நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் மீட்பு பெற்று வாழ வேண்டும் என்றால் தந்தையாக இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் இயேசு என்கிற நாமமாகும். அல்லேலூயா. So if you want to have a fullness of life, come to Jesus. If you want your family to live under God's blessing, come to Jesus. Build a relationship with Jesus Christ. Jesus is your Savior. Jesus is your Lord. And Jesus is everything. நீங்கள் உங்கள் குடும்பம் நல்வாழ்வு காண வேண்டுமா, உங்கள் வாழ்க்கை நல்ல முறையாக வர வேண்டுமா அப்படின்றால் இயேசுவிடத்திலே வருவோம். இயேசுதான் எங்களுடைய ஆண்டவர், இயேசுதான் எங்களுடைய இரட்சகர். அல்லேலூயா. God bless you and your family. Let's pray. நாம் எல்லாரும் ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, லோருமாக ஆண்டவரே, அன்பான தேவனே, ஆராதனை 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 எங்கள் இயேசு ராஜா உமக்கே, எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே, எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. தூரமாக ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். தூரமாக ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே, எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே, எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே, அன்பான தேவனே, ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் புகழ்ச்சி பலி செலுத்துகிறோம். அப்பா, ஆராதனை. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நீர் அன்றைக்கு எகிப்தில் இருந்த மக்களை, உம்முடைய மக்களை மீட்டெடுத்து உமக்கு பலி செலுத்துவதற்காக வழி நடத்தினீரே. அவர்கள் உமக்கு பலி செலுத்திய பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்தது, உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் வந்தது, உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்தது. எதிராளிகள் மீண்டும் அவர்களை நெருங்க முடியாதபடி நீர் அவர்களை சூழ்ந்து நின்று காத்து கொண்டீரே. அதுபோல இந்த நாளில் உமக்கு பலி செலுத்துவதற்காக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் எகிப்து என்கிற இருளுக்குள் இருந்தவர்கள், எகிப்து என்ற சாத்தானுடைய பிடிக்குள் இருந்தவர்கள், இயேசுவே உம்மை அறியாமல் இருந்தவர்கள், உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள், பலவிதமான பாவ பழக்கங்களுக்கும் உலகத்துக்கும் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீரே, எங்களை அதிலிருந்து மீட்டு உமக்கு பலி செலுத்துகிறவர்களாக நீர் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் வாயிலே எத்தனை கூடாத வார்த்தைகள், எங்கள் வாயிலே எவ்வளவு கேடான பேச்சுக்கள், ஆனால் இன்றைக்கு அந்த வாயை நீர் பரிசுத்தமாக்கி இருக்கிறீரே, அதிலே துதிப்பலியை நீர் தந்திருக்கிறீரே ஆண்டவரே, அதிலே இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் சொல்லும்படி ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, அப்பா தந்தா என்று கூப்பிட முடியாதபடி எங்களுடைய வாய்கள் பிசாசினால் மூடப்பட்டிருந்தது, ஊமையாக்கப்பட்டிருந்தது. அதை நீர் திறந்து விட்டீரே, எங்கள் வாயை நீர் பேசும்படி செய்தீரே, கடவுளை பற்றி பேசும்படி செய்தீரே, இயேசுவை பற்றி பேசும்படி செய்தீரே, விசுவாசத்தை பற்றி பேசும்படி செய்திருக்கிறீரே, இயேசுவை பற்றி பாடும்படி நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த உலகம்தான் உண்மை என்றிருந்த எங்களுக்கு உம்முடைய இறை வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் காட்டினீரே, அந்த இறை வார்த்தையினால் நாங்கள் வாழ்வடையும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய பார்வை வருவதாக, உம்முடைய வல்லமை வருவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பொல்லாத சாத்தானுடைய பிடி என்கிற எகிப்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைப்பதாக. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் யார் யார் இப்பொழுது அன்றைக்கு எகிப்திலே இஸ்ராயேல் மக்கள் செங்கல்களை சுமந்தது போல யாரெல்லாம் இன்றைக்கு சுமையோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் மேல் இருக்கிற பிசாசினால் கொடுக்கப்பட்ட செங்கல் என்கிற சுமைகள் இப்பொழுது அகன்று போவதாக, இவர்கள் மேலிருந்து விலகி போவதாக, உங்களுடைய குடும்பத்திலிருந்து அகன்று போவதாக, உங்களுடைய தலைமுறையிலிருந்து நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் இதுவரைக்கும் சுமந்த செங்கல் என்கிற வேதனை என்கிற சுமைக்கு பதிலாக இந்த நிமிடத்தில் இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் சுமப்பார்களாக, உம்முடைய அபிஷேகத்தை சுமப்பார்களாக, உம்முடைய வல்லமையை சுமப்பார்களாக. ஆண்டவரே, இனி மக்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் சுமக்கிற வேதனையை பார்க்காமல், மக்களின் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் சுமக்கிற அபிஷேகத்தை காண்பார்களாக, இவர்கள் சுமக்கிற கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. மக்களின் இவர்கள் மேல் பிசாசினுடைய இருளை காணாமல் பரலோக வெளிச்சத்தை நீ காண்பார்களாக, பரலோக வல்லமையை நீ காண்பார்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி கூறுகிறோம், உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி கூறுகிறோம், உம்முடைய இறை வாக்குகளுக்காக நன்றி கூறுகிறோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு ஆலய வாசலிலே முடக்குவாதமாக இருந்தவர் இயேசுவின் நாமத்தை கேட்ட பொழுது எழுந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இந்த தரித்திரம், இல்லாமை, நோய், கட்டுக்கள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தை கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்து அகன்று போனது என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இவர்களுடைய கட்டிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக, தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடக்க முடியாதபடி இவர்களுடைய கால்கள் எங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதோ, பொல்லாத சத்துரு இவர்கள் வாழ்க்கை எங்கெல்லாம் முடங்கி போயிருக்கும்படி செய்திருக்கிறதோ, அந்த சாத்தானின் கட்டுக்களை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, அகன்று போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எழுந்திருப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எழுந்திருப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆசீர்வாதத்தில் எழுந்திருப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை எழுந்திருப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகத்துக்குள் எழுந்திருப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மகிழ்ச்சிக்குள் எழுந்திருப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவர்கள் ஆராதனை செய்யும்படி எழுந்திருப்பார்களாக,
இயேசுவின் நாமத்தை அறிவிக்கும்படி எழுந்திருப்பார்களாக. இயேசுவை இந்த உலகத்துக்கு கூறும்படி எழுந்திருப்பார்களாக. இதோ இதுவரைக்கும் இவர்கள் மேல் இருந்த முடக்குவாதம் இனி இயேசுவின் நாமத்திலே இல்லாமல் போவதாக. அந்த முடக்குவாதமுற்றவர் ஆலய வாசலுக்கு முன்பே இருந்தவர் சுகமடைந்த பின்பு ஆலயத்துக்குள்ளே போய் கடவுளை மகிமைப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல இதோ இந்த நேரத்திலே இந்த நிமிடத்தில் இருந்து ஆண்டவரை யாரெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியாதபடி வெளியிலே இருந்தார்களோ இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இருந்து இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்து உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. இனி இவர்கள் எகிப்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இனி இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற நாட்டுக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரகாசமான ஒளி இவர்கள் மேல் பிரகாசிப்பதாக, உடைய குடும்பத்தில் பிரகாசிப்பதாக, உடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிப்பதாக. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லாமுதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களுக்கு விடுதலை தந்திருப்பதற்காக நன்றி, எங்களை உம்முடைய கரங்களிலே தாங்கி இருப்பதற்காக நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே, எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை, ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. உருமாக ஆண்டவரே, அன்பான லோருமாக உமக்கே ஆராதனை. முற்றவை கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, நீதாமே எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக, எங்களை விடுதலை ஆக்கி இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக சிறப்பு ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.